குரோட்டன்ஸ் மாதிரி இலை இருக்குன்னு நினைப்பீங்க. இது நேச்சுரலாக வர்றது தான். ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதனால் இது மாதிரி இலைகள் பச்சையாக மாறி ஒரு சடுதி மாற்றம்னு சொல்லுவோம். அந்த சடுதி மாற்றத்தினால பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி இலைகள் இருக்குது. பழம் வந்து ஒரு நாட்டு கொய்யா பழம். நாட்டு கொய்யா பழத்தை விட ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்குறது அபியு நுங்கு பழம். அதாவது அபியுங்கிறது இப்போ நுங்கு பழமாக மாறிடுச்சு. ஏன்னா உண்மையாகவே நுங்குடைய டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம தோட்டத்திலே நிறையா காய்ச்சிருக்கு. நிறைய கஸ்டமருக்கு நிறையா காய்ச்சி அவங்க வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பப்பாளியை பொறுத்த வரைக்கும் ஒரு மஞ்சள் கலரில், அப்படி மஞ்சள் கலர்னா தங்க நிறத்தில் இருக்கும். அந்த பழங்கள் பார்க்கும்போது பழுக்கும்போது ஒரு ஆரஞ்சு கலருக்கு மாறும். அதை வச்சு நம்ம பழமாயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சென்னை கூடாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன் அண்ட் நர்சரியில் எக்ஸாட்டிக் பழச்செடிகள் நிறைய சேல் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் வந்திருக்க லோடை பற்றி தான் பார்க்கலாம். இதில் என்னென்ன செடிகள் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பழங்களின் ராணின்னு சொல்லக்கூடிய மங்குஸ்தீன் செடி. இந்த மங்குஸ்தீன் பழம் கூட ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழ வெரைட்டி. இப்போ நம்ம வளர்க்க முடியுமா, வளர்த்தா நம்ம ஊரில் காய்க்குமாங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இது நல்ல நிழலான இடத்துல வைக்கணும். பொதுவாக நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது இது ஒரு கேரளா மாதிரி கிளைமேட்டில் தான் நல்லா வளர்ந்து காய்க்கும். இந்த பழங்களை பொறுத்தவரைக்கும் நிழலான இடங்களில் வளர்த்த அந்த ஹியூமிடிட்டி வேணும். அந்த ஈரப்பதம்னு சொல்லுவோம். அது இருக்கும்போது தான் இது நிறையா காய்க்கும். ஆனால் 1-2 செடிகளை வச்சு நம்ம வீடுகளில் இதை வளர்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். இந்த செடி பார்க்கும்போது நிறைய கஸ்டமர் நமக்கு கொடுத்துருக்கோம். சூப்பராக வளருது. ஆனால் வைக்கும்போது கண்டிப்பாக வெயிலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வளராது. இலையெல்லாம் கருகிடும். அதுவே மண் நல்லா வளமான மண்ணாக இருக்கணும். ஒரு கலர் மண்ணில் வச்சா வளராது. இந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் வந்து சின்ன செடியாகவோ பெரிய செடிகளாக கூட இது நடலாம். நல்ல அருமையான ருசி கூட பழத்தை கொடுக்குறது. அதுமாதிரி எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது அபியு நுங்கு பழம். அதாவது அபியுங்கிறது இப்போ நுங்கு பழமாக மாறிடுச்சு. ஏன்னா உண்மையாகவே நுங்குடைய டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம தோட்டத்திலே நிறையா காய்ச்சிருக்கு. நிறைய கஸ்டமருக்கு நிறையா காய்ச்சி அவங்க வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்திலே வச்ச உடனே சின்ன செடிகளை வச்சா 3 வருஷத்தில் காய்க்கும். இந்த பெரிய செடிகள்லாம் பார்த்திங்கன்னா வர வருஷத்தில் காய்க்கும். ஆரம்பத்திலே காய்க்கும் போதே உங்களுக்கு நிறைய பழங்கள் வரும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. சின்ன சின்ன பிஞ்சுகள் வந்து கொட்டி விட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சத்துக்கள் நிறையா கொடுத்து மண்ணும் வளமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பழம் பெருசாகும். நிறைய பழங்கள் இதில் நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்ருக்கோம். நம்ம ஒரு நுங்கு சாப்பிட்டா எப்படி ருசி இருக்குமோ அந்த மாதிரி ருசியோடு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது மாவரைட்டிலே சூப்பரான வெரைட்டி மல்கோவா வெரைட்டி. இந்த வருஷம் நமக்கு நிறையவே பழங்கள் கொடுத்தது இந்த மல்கோவா வெரைட்டி. நல்லா குண்டாக இருந்தது. நம்ம மரத்துலேயே பழங்களை ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்டோம். சூப்பரான ஒரு வெரைட்டி. இது வந்து சின்ன செடிகளாக வந்திருக்கு. ஏற்கனவே நம்மகிட்ட பெரிய செடிகள் இருந்தது. இந்த முறை வந்து சின்ன செடிகள் வந்திருக்கு. இந்த மாதிரி செடிகள் வச்சோன்னா 3 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். மார்க்கெட்லேயே நல்ல ஒரு டிமாண்டாக விற்கக்கூடிய ஒரு வெரைட்டி. பழைய வெரைட்டி தான். ஆனால் நிறைய பேர் இதை விரும்புகிறாங்க. அதிகளவு சதைப்பகுதி நல்ல ருசியான ஒரு பழத்தை கொடுக்கக்கூடிய மல்கோவா வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குற கறிப்பலா செடி. கறிப்பலாங்கிற ஒரு பிளட் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. பலாவில் ஒரு வெரைட்டி. இதனுடைய இலைகளே அழகாக இருக்கும். ரொம்ப செடியை நம்ம வீட்டுக்கு முன்னாடி நடவு பண்ணோன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது எல்லாமே லேயரிங் செடி. லேயரிங் செடிங்கிறதுனால சீக்கிரமாகவே காய்க்கும். இதை வந்து நம்ம மட்டன் சமைக்கிற மாதிரி கறி மசாலா சேர்த்து சமைச்சோன்னா ஒரு மட்டன் கறி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஒரு சைவன் மட்டன் குழம்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் வெரைட்டி. எளிமையாக பராமரித்து வளர்க்கக்கூடிய வெரைட்டி. வீடுகளுக்கு முன்பகுதியில் ஒரு ஃபேன்சி பிளான்ட்டை அழகாக கூட வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது தைவான் கொய்யா. இந்த தைவான் கொய்யா ஒரு பிங்க் கலரில் இருக்கும். ப்ளஸ் விதைகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். நல்லா ஒரு 300-400 கிராம் வெயிட் வர அளவு பெரிய சைஸாக வரும். கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. பாருங்கள் இந்த சின்ன செடியிலே எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு பாருங்களேன். பிஞ்சு பூ எல்லாமே இருக்குது. ஒரு மாடி தோட்டத்துக்கு ஏற்ற செடின்னு சொல்லலாம். மாடியிலே எளிமையாக பராமரிக்கலாம். ரெண்டாவது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இது விரும்பி சாப்பிடக்கூடிய ரகமாக இருக்கும். கடைகளில் வாங்கும்போது இந்த ரகம் இனிப்பு இருக்கிறது இல்லை பொதுவாக. ஏன்னா அவங்க நல்லா மெச்சூரிட்டி ஆகாத அளவுக்கு பறிக்கிறாங்க. வீடுகளில் வளர்த்தோன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பர் வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது கமலா ஆரஞ்சு. இந்த கமலா ஆரஞ்சு பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய செடியாக ஒரு 6 அடி 7 அடியில் இருக்குது. இதை நம்ம பழைய செடி, ரொம்ப பட்டிங் முறையில் வந்த செடி. அது வந்து கிராஃப்டிங் கிடையாது, பட்டிங் முறையில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வளர்ந்துருக்கு. இந்த இடத்த நம்ம கவனமாக பார்த்து வளர்க்கணும். என்னென்னா இந்த பட்டிங் முறையில் வந்ததில் ஏதாவது பக்க கிளைகள் வந்திருந்ததுன்னா நம்ம கட் பண்ணிடணும். அதுமாதிரி கட் பண்ணாமல் இருந்தோம்னா செடிகள் காய்க்காது. அதுமாதிரி கொஞ்சம் நிழலான இடத்துல வளர்க்கணும். இந்த கமலாரஞ்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹியூமிடிட்டி, அந்த ஈரப்பதம் தேவைப்படும். அதனால் வந்து நிழலான இடத்துல வளர்க்கலாம். கொஞ்சம் மண் வளமான இடத்துல வளர்க்குறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்குறது தல்காரி வாட்டர் ஆப்பிள். இந்த தல்காரி வாட்டர் ஆப்பிள் ரொம்ப ஸ்வீட்டானது. அதாவது வாட்டர் ஆப்பிள் வந்து விரும்பாதவங்க கூட இந்த பழத்தை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த வாட்டர் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சிகள் வந்து இந்த இலைகளை கட் பண்ணுறது இயற்கையான வந்து இதனால் நமக்கு எந்த மகசூல் இழப்பும் கிடையாது. அதாவது மகசூல் இழப்பு இருந்தால்னா நம்ம அதுக்கு இப்போ பூச்சி வெட்டியே ஏதோ ஒரு பூச்சி வந்து நம்ம பயன்படுத்தணும். இது தேவையில்லை. ஏன்னா இது தாண்டி கூட இது காய்க்கக்கூடிய தன்மையுடையது இந்த வாட்டர் ஆப்பிள். அதனால் எந்த பராமரிப்பும் தேவையில்லை. உரம் போட்டு பராமரித்தாலே போதும். ரொம்ப எளிமையான பராமரிப்பில் வளரக்கூடிய ஒரு செடி. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி. நம்ம அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய ஒரு மாநில பழம் இது. அதாவது காஜி லெமன்.
இது வந்து நல்ல மணமாக இருக்கும். லெமன்னாலே உங்களுக்கு மணமானது தான். ஆனால் இந்த லெமன் ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு மணத்தோடு இருக்கும். இது வந்து ஜூஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். விதைகளுடைய அளவு கம்மியாக இருக்கும். பழம் பார்த்திங்கன்னா ஒரு நீள் வடிவத்தில் இருக்கும். நம்ம நர்சரியில் ஏற்கனவே பெரிய பெரிய செடிகள் வாங்கி கஸ்டமர் அதை வளர்த்து அதனுடைய பழங்களையும் அறுவடை பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு செடி அப்படின்னு. இது எல்லாருமே வீடுகளே வளர்க்கலாம். சாதாரணமாக எலுமிச்சைன்னா காய்க்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி வளர்கிறதும் சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த காஜி லெமனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பீடாகவே வளரும். பழங்களும் நிறைய காய்க்கிற தன்மையுடையதாக இருக்கும். பூச்சி நோயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தாக்குறது இல்லை இந்த காஜி லெமனை பொறுத்த வரைக்கும். அதனால் எல்லாருமே ஈஸியாக வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பம்பளி மாஸ் செடி. இந்த பம்பளி மாஸை பொறுத்த வரைக்கும் மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். நம்ம ஏற்கனவே மாடியில் வச்சு அதெல்லாம் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். பழம் ரொம்ப பெருசாக வரும். நம்மளே வளர்க்கும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். பொதுவாக வெளியே வாங்குகிற பழங்கள் ரொம்ப தோற்பு தன்மையோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் நம்ம மாடியில் பறித்த பழத்தை சாப்பிடும்போது அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. ஒரு சாத்துக்குடி மாதிரி டேஸ்ட் இருந்தது. எந்த பழச்செடிகளையும் நம்ம வளர்த்து அதிலேருந்து அறுவடை பண்ணி பழங்களை சாப்பிட்டோன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். இந்த பம்பளி மாதம் அதேமாரி தான். ரொம்ப ஒரு நல்ல வெரைட்டி, எளிமையான பராமரிப்பில் உள்ள வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு அர்க்காகிரன் கொய்யா. அந்த அர்க்காகிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணமான ஒரு சுவையான ஒரு கொய்யாப்பழம்னு சொல்லலாம். பழங்கள் வந்து ரொம்ப சின்னதாக சைஸாக தான் வரும். ரொம்ப பெரிய பழம் மாதிரி வராது. ஆனால் விதைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சாஃப்டாக இருக்கும் விதைகள். கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. இந்த வர கொத்து கொத்தாக காய்க்கும் எப்படின்னா இதேமாதிரி தான். பூ பிஞ்சு எல்லாமே நிறைய வரும், நிறையவே காய்க்கும். நம்ம மாடி தோட்டத்துக்கு ஏற்றராகும். ஒரு நாட்டு கொய்யா சாப்பிட்ட மாதிரி ஃபீல் வேணும்னா இந்த அர்க்காகிரனை வளர்க்கலாம். இந்த அர்க்காகிரனை விரும்பாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லா பேருமே விரும்பி கேட்குறாங்க. இது சிவப்பாக இருக்கிறதுனால நல்ல மருத்துவ குணமும் நிறைஞ்ச ஒரு வெரைட்டின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாருமே மாடி தோட்டத்தில் கூட இந்த செடிகளை வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது மேண்ட்ரின் ஆரஞ்சு. இந்த மேண்ட்ரின் ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் ஒரு சைனா வெரைட்டி. ஆனால் ஒரு சப்ட்ராபிக்கல் தான். அதாவது சப்ட்ராபிக்கல்ங்கும்போது கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சா இது வளரும், காய்க்கும். இது வந்து நம்ம கிளைமேட்லேயே வளர்கிற மாதிரி உள்ள கண்டிஷனில் உள்ள செடி தான். கொஞ்சம் பலமான பூமியாக இருக்கணும். நல்ல ஒரு அரை வெயில் இருந்தால் கூட போதும். செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாகவே இருக்குது. அது பட்டிங் செடி. அதான் பட்டிங் செடிங்கிறதுனால நம்ம சைடு அப்ரோச் கிராஃப்டிங் மாதிரி சைடில் நிறைய பிரான்ச்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எப்போவுமே பட்டிங் செடியாக இருந்தாலும் சரி, ஒட்டு செடியாக இருந்தாலும் தரைப்பகுதிக்கு மேலே ஒட்டு பகுதி இருக்கிற மாதிரி தான் செடிகளை நடவு பண்ணணும். இது நல்லா எரு போட்டு நல்லா பராமரித்து வளர்ந்தோன்னா நம்ம ஊர்லேயும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்லாம். நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டு வராங்க. ஆனால் சிலர் வந்து நாங்கள் வச்சுருக்கிறது நிறைய காய்க்குதுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது ஆர்டிவிட்டி மேங்கோ. இது வந்து ஆஸ்திரேலியன் வெரைட்டி. ஆஸ்திரேலியாவில் ரொம்ப பிரபல்யமான ஒரு வெரைட்டி. நம்ம ஊர்லேயும் நல்லா காய்க்குது. நம்ம தோட்டத்துலேயும் காய்ச்சிருக்கு. நம்ம முக்கணி திருவிழாவில் கூட வந்தவங்களுக்கு நிறைய பேர் கட் பண்ணி கொடுத்தோம். நல்ல பெரிய பால் மாதிரி ஒரு ஷேப்ஸில் வரும். ஒரு ஆப்பிள் ஷேப்பில் இருக்கும். சதைப்பகுதி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த விதைப்பகுதி வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். சதைப்பகுதி அதிகமாக இருக்கும்போதே உங்களுக்கு அதனுடைய பழத்தினுடைய வேல்யூ ஜாஸ்தி தான். இந்த பழம் வந்து நல்ல ருசியாகவும் இருக்கும், நல்ல இனிப்பாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு வெரைட்டி தான். இது எல்லாருமே வளர்க்கலாம். அந்தளவு ஒரு சூப்பர் வெரைட்டி. தாய்லாந்து வெரைட்டி, மற்றபடி ஆஸ்திரேலியன் வெரைட்டியாக இருந்தாலும் சரி, ஜப்பான் வெரைட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம ஊரில் வளர்த்தது நல்லா காய்க்கிறதாகவும் நல்ல ருசியான செடிகளை மட்டும் தான் நம்ம சேல் பண்ணுறோம். அந்த வகையில் இந்த ஆர்டிவிட்டி மேங்கோ ஒரு சிறந்த ரகம். அடுத்து நம்ம பார்க்குறது வேரிகேட்டட் கொய்யா. இந்த வேரிகேட்டட் கொய்யா பார்த்தீங்கன்னா அதாவது நாட்டு கொய்யா மாதிரி இருக்கும். பார்த்தா அவங்க செடியை பார்த்தா கொஞ்சம் எல்லாருக்கும் மலைப்பாக இருக்கும். என்னடா புதுசாக பார்க்குறமே, கலராக இருக்குது, ப்ரோட்டன்ஸ் மாதிரி இலை இருக்குன்னு நினைப்பீங்க. இது நேச்சுரலாக வர்றது தான். ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதனால் இது மாதிரி இலைகள் பச்சையாக மாறி ஒரு சடுதி மாற்றம்னு சொல்லுவோம். அந்த சடுதி மாற்றத்தினால பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி இலைகள் இருக்குது. பழம் வந்து ஒரு நாட்டு கொய்யா பழம். நாட்டு கொய்யா பழத்தை விட ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். நம்ம நர்சரிலேயும் நம்ம தோட்டத்துலேயும் கூட காய்ச்சிருக்கு. நிறைய கஸ்டமருக்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் பழங்களாக. அந்த பழங்கள் சாப்பிட்டுட்டு யாருமே நாட்டு கொய்யாவானி தான் கேட்பாங்க அடுத்த கேள்வி. அந்தமாதிரி ஒரு சிறந்த ரகம். இந்த செடி இந்த முறை வந்து பெரிய செடிகளாக வந்து 21 கவரில். அடுத்து நம்ம பார்க்குறது சக்கரைக்குட்டி மாவரைட்டி. இந்த சக்கரைக்குட்டி மாவரைட்டி பார்த்திங்கன்னா 21 கவரில் பெரிய கவரில் வந்திருக்கு. நிறைய பேருக்கு பெரிய கவரில் கேட்பாங்க. அப்போது வந்து நமக்கு கொடுக்க முடியல. அதனால் இந்த 21 கவரில் ஒரு 3 அடிக்கு மேலே உள்ள உயரமான செடிகளாக வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது எல்லாமே வர வருஷத்தில் காய்க்கும். சக்கரைக்குட்டியை பொறுத்த வரைக்கும் காய்க்கிறதும் சீக்கிரமாகவே காய்ச்சிருது. எல்லாமே பட்டிங் செடி தான். நம்ம வந்து மாடிலையும் கூட இதை வளர்க்கலாம், தரையிலையும் கூட வளர்க்கலாம். இந்த சக்கரைக்குட்டியை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் பழம். அதனால் இன்னெல்லாம் இனிப்பாக இருக்கும். அதாவது நம்ம கத்தி வச்சு கட் பண்ண வேண்டியதெல்லாம் அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு நெல்லிக்காயோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். நிறைய பேர் இதை விரும்பி கேட்குறாங்க. பழங்கள் நம்ம முக்கணி திருவிழாவோட நம்ம காட்சிப்படுத்தியிருந்தோம். நிறைய பேர் ஒரு 25 கிலோ தான் நமக்கு கிடச்சிது. அந்த 25 கிலோவுமே கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே பழங்களாக வாங்கிட்டாங்க. அந்தளவு டிமாண்டான ஒரு வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது பனானா மேங்கோ. இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. ஒரு வாழைப்பழம் மாதிரி நீளமாக இருக்கிறதுனால பனானா மேங்கோன்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். அது பழத்தை சாப்பிடும்போதே மனம் மோந்து பார்க்கும்போது வர்றதை விட நம்ம சாப்பிடும்போதே ஒரு மனத்தை ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி.
நிறையவே கொத்து கொத்தாக காய்க்கும். நம்ம தோட்டத்தில் கூட ஏற்கனவே நிறைய காய்ச்சுது, கொத்து கொத்தாக காய்ச்சுது, நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு காய்ச்சுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம்டோக் மாயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலப்பாடி சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி ஒரு தாய்லாந்து வெரைட்டியில் ஒரு சிறந்த ரகம்னு சொன்னால் இந்த நாம்டோக் மாயை சொல்லலாம். கொத்து கொத்தாக காய்க்கும், ஒரு 300 கிராம் வெயிட் தான் வரும். நல்ல எல்லோ கலரில் இருக்கும் பழங்கள். அதாவது நல்ல இனிப்புத்தன்மையோடு இருக்கும். இனிப்புத்தன்மை வந்து அதிகம், தோல் மெலிசாக இருக்கும். நிறைய காய்க்கிறதுனால எல்லாரும் இது ஒரு கமர்ஷியல் கிராப்பாக கூட நம்ம இதை வளர்க்க முடியும். இது எல்லாமே பெரிய செடிகளாக இருக்குது. இது எல்லாமே காய்க்கிற ஸ்டேஜில் உள்ள செடிகள். இப்போ இதை நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா ஒரு வர வருஷத்துலேயே நிறைய பழங்களை இதில் அறுவடை பண்ணி சாப்பிடலாம். இது ஒரு செடி 2 செடி தான் நம்ம வளர்க்குறோன்னா, இந்த பெரிய செடிகளாக நடுறது பராமரிப்பு செலவையும் இந்த செடியோட விலையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு லாபமாக இருக்கும். புதுசாக பண்ணை வீடுகள் அமைக்கிறவங்களுக்கு நம்ம இங்கே இந்த மாதிரி பெரிய செடிகள் தான் பரிந்துரை பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு வேரிகேட்டட் சாத்துக்குடி. சாத்துக்குடியிலே பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து ஒரு வெள்ளையும் பச்சையும் கலந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இலை மாதிரி தான் இருக்கும். இந்த இலையில் இருக்க பாருங்க, அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப முள் இல்லை, சாத்துக்குடியில் ரொம்ப முள் இல்லை. ஒரு ஃபேன்சி பிளான்ட் மாதிரி பார்த்தா தான் இருக்குது. இதை பார்க்கும்போது ஒரு ஃபேன்சி பிளான்ட் மாதிரி தான் இருக்குது. இது ஒரு அழகாக கூட வீட்டில் வளர்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா. இந்த செடிகள் வந்து இப்போ 21 கவரில் நம்மகிட்ட இருக்குது. இதை மாடியிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் நம்ம வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வியட்நாம் ரெட்டு. இந்த வியட்நாம் ரெட்டில் பெரிய செடி. இது நமக்கு சின்ன செடிகள் ஏற்கனவே வந்திருந்தது. இது பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய செடி, ஒரு 3 அடி ஹைட்டில் இருக்குது. எல்லாமே 18 கவரில் இருக்குது. ஒரு வருஷத்துலேயே காய்க்கும். வியட்நாம் எல்லோ எப்படி காய்க்குதோ அதுமாரி சீக்கிரமாக காய்க்கும். சுளைகள் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். நம்ம டேங்க் சூரியாலாம் இருக்கு இல்லையா, அதுமாரி சுளைகள் வந்து ரெட் கலரில் இருக்கும். அந்த செடிகள் கூட இந்த முறை நல்ல செழிப்பான செடிகளாக வந்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது கோல்டன் பப்பாளி. இந்த பப்பாளியை பொறுத்த வரைக்கும் ஒரு மஞ்சள் கலரில், அப்படியே மஞ்சள் கலர்னா தங்க நிறத்தில் இருக்கும். அந்த பழங்கள் பார்க்கும்போது பழுக்கும்போது ஒரு ஆரஞ்சு கலருக்கு மாறும். அதை வச்சு நம்ம பழமாயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு செடி இருக்குது, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும், ஒரு ஃபேன்சி பிளான்ட் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் மரபணு மாற்றம் பண்ணதான்னு கேட்டால் இல்லை. இதெல்லாம் நேச்சுரலாக வந்ததை நம்ம அதை உற்பத்தி பண்ணி நமக்கு செடிகளாக வருது. சின்ன செடியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. பப்பாளியை பொறுத்த வரைக்கும் இந்தமாதிரி சின்ன செடிகளை வச்சு வளர்க்கும்போது தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகமாக வளர்ந்து நம்ம ஒரு 6 மாதத்துலேயே காய்க்க ஆரம்பிக்கும். அதனால தான் இது சின்ன செடிகளாக கிடைக்குது. ஆனால் நம்ம இதை டைரெக்டாக சேல் பண்ண மாட்டோம். இன்னொரு கவருக்கு அடுத்த கவருக்கு மாற்றி கொஞ்சம் நம்ம மண்ணுக்கும் தண்ணிக்கும் செட் ஆன பிறகு நம்ம சேல் பண்ணுவோம். இதை பார்சல் அனுப்ப முடியாது. பப்பாளியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடும். அதனால் வந்து நம்ம பார்சல் அனுப்புறதில்ல, நேரில் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டார் ஃப்ரூட். இந்த ஸ்டார் ஃப்ரூட்டுங்கிறது நம்ம கட் பண்ணும்போது இந்த பழத்தை குறுக்கோட்டில் கட் பண்ணோம்னா நட்சத்திர பழம் மாதிரி தெரியும். அதனால தான் ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இது எளிமையாக பராமரிக்கக்கூடியது. ஒரு நெல்லி மாதிரி நிறையவே காய்க்கும் பாருங்கள். இந்த செடியிலே காய், பிஞ்சு, பூ எல்லாமே இருக்கிறத பார்க்கலாம். எப்போவுமே இதேமாதிரி இருக்கும். ஆனால் நிறைய மாடியில் வளர்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ரொம்ப சீக்கிரமாக செடி ட்ரை ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு தண்ணி பாய்ச்சறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதாவது ரொம்பவும் தண்ணி விட்டிங்கன்னா செடி அழுகி போகிறது கூட வாய்ப்பு உண்டு. அதனால் தண்ணியை வந்து லிமிட்டாக விடணும். எப்போவுமே ஈரம் இருக்கலாம், ஆனால் தண்ணி தேங்கக்கூடாது. தேங்கினா அந்த செடிகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட் தான். இதில் பெரிய செடி இது நம்ம பூக்களோட இருக்குது. 21 கவரில் இருக்குது. இதே செடி பார்த்தீங்கன்னா சின்ன செடிகளாகவும் நம்ம 10க்கு 12 கவர் அந்த மாதிரி கவரில் கூட நம்மகிட்ட இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஜபோட்டிகா செடி. இந்த ஜபோட்டிகா வந்து ஒரு மர முந்திரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முந்திரின்னா உங்களுக்கு திராட்சை பழத்தை சொல்லுவாங்க. அந்த திராட்சை பழம் கொத்து கொத்தாக தங்குறது. ஆனால் இது வந்து மரத்தில், அதாவது தண்டு பகுதியிலே காய்க்கக்கூடிய தன்மையுடையது இந்த மர முந்திரியில். இந்த ஜபோட்டிகா செடியில் தண்டு பகுதியிலே இந்த பழங்கள் உருவாகும். ஒரு நெல்லிக்காய் காய்ச்சா எப்படி இருக்கும் அதுமாதிரி ஒரு இந்த தண்டுலேயே வந்து பூக்கள் வந்து பிஞ்சுகளும் வரும். இது வந்து பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். அதுமாரி பழத்தினுடைய சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ரகமாக இருக்கும். இது பார்க்கும்போதே சின்ன குழந்தைங்க பார்த்தா கூட பறித்து சாப்பிட தோணும். அந்தளவு ஒரு அட்ராக்டிவான ஒரு வெரைட்டி இந்த ஜபோட்டிகா வெரைட்டி. இது கூட காய்க்கிற ஸ்டேஜில் நல்ல ஒரு மெச்சூரிட்டி பிளான்ட்டாக வந்துருக்கு. இது வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் லோடில் வந்து செடிகளாக பார்த்தோம். நம்ம எல்லாமே எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் தான். உண்மையாகவே நிறைய பெரிய செடிகள் வந்து புது செடிகளாக வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் மேண்டினார்னு சொல்லலாம், பிளாக் டைமண்ட் கொய்யா சொல்லலாம், அப்புறம் ஒயிட் டைமண்ட் கொய்யா. இதுமாதிரி இதெல்லாம் பழைய ரகங்களாக இருந்தால் கூட மக்கள் நிறைய பேர் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு ரகங்கள். அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த வெரிகேட்டு கொய்யா கூட பாருங்கள் பின்னாடி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செடியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போது அதுமாதிரி இருக்குது. என்னுடைய பழங்களும் இதேமாதிரி தான் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பழச்செடிகள் மாவரைட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ரகங்கள், பலாவில் ஒரு 15க்கும் மேற்பட்ட ரகங்கள், வாழையில் ஒரு 15க்கும் மேற்பட்ட ரகங்கள். இந்த மாதிரி பழச்செடிகள் வேணும்னா நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9384667714 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மற்றவங்களும் இதேமாதிரி யாராவது செடிகள் உங்கள்கிட்ட கேட்டிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.